பாமக இளைஞரணி தலைவராக மகள் வழி பேரனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார். விருப்பமில்லாதவர்கள் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் கூறிய நிலையில் மேடையிலேயே தந்தை மகனிடையே மோதல் வெடித்ததால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மாநில இளைஞர் சங்க தலைவராக முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்கு? நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், தலைவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு உதவ முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமனம் செய்வதாக அறிவித்தார். அப்போது அருகிலிருந்த அன்புமணி குறுக்கிட்டு மறுப்பு தெரிவித்தார். முகுந்தன் இல்லையா? போயிட்டாங்க. அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க. தான் நான் சொன்னேன், களத்தில் நல்ல ஆளுகள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. இதனால் கோபமடைந்த ராமதாஸ், தான் ஆரம்பித்த கட்சி பாமக என்றும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும் கூறினார். நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. அப்போது தொண்டர்கள் சிலர் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். முகுந்தன் தலைவர். அதற்கு இது தன் கட்சி என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய ராமதாஸ், விருப்பமில்லை என்றால் யாராக இருந்தாலும் விலகிக் கொள்ளலாம் என்றார். இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இதனால் அதிருப்தி அடைந்த அன்புமணி பனையூரில் தான் தனியாக அலுவலகம் தொடங்கி இருப்பதாக கூறிவிட்டு மைக்கை தூக்கி எறிந்தார். முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு. சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் சூழ பொதுக்குழுவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் வெளியேறிய நிலையில் பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். இந்த பிரச்சனைக்கு மையப்புள்ளியான முகுந்தன் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன் ஆவார். மகள் காந்திமதியை தனது அக்கா மகன் மருத்துவர் பரசுராமனுக்கு ராமதாஸ் திருமணம் செய்து வைத்தார். காந்திமதி பரசுராமன் தம்பதியரின் 3வது மகனான முகுந்தன் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பொறியாளராக பணியாற்றியவர். பாமகவில் சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராக கடந்த 3 மாதங்களாக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில்தான் தனது சொந்த அக்கா மகனை இளைஞரணி தலைவராக நியமிக்க அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது உதாகரமாகியுள்ளது.